இப்போ வந்து அவங்க 3 பேருமே வந்து அந்த சாமியாரை பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த சாமியாரையும் பார்த்துடுறாங்க. ஸோ அந்த போதி சித்தர் மாதிரி இருக்க அந்த சாமியார் வந்து என்ன வேணும் எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்கிட்ட வெளிப்படையாக சொல்லுங்கள் அப்படின்றத வந்து அவங்க 3 பேர்கிட்டையுமே வந்து சாமியார் அசோக்குன்ற நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தனக்கு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு திரும்பி அந்த இல்யூஷன் மாதிரி வருது. ஏன்னா சாமியார்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மணி 1:10 பகல் 1:10. ஸோ இப்போது திரும்பி அவங்க எந்த டைமுக்கு வந்தாங்களோ வந்து அப்போ தான் சாமியாரை பார்க்கும்போது என்ன டைம் இருந்துச்சோ அதே டைமுக்கு இவங்க 3 பேர் வந்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் ஒன்று நடக்குது. ஸோ இப்போ தான் அந்த சாமியார் வந்து அவங்க எல்லாரையும் பார்க்குறாங்க. அவரும் அந்த அசோக்கும் சரி அந்த 2 பொண்ணுங்களும் சரி இப்போ தான் வந்து அவங்க அந்த சாமியாரையும் பார்க்குறாங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த அசோக்கை பார்த்து அடுத்து என்னாச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அந்த அசோக்கை பார்த்து சொல்கிறாங்க. அசோக்குக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அப்போ இந்த 2 பொண்ணுங்களும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்போ அந்த 2 பொண்ணுங்களும் அந்த சாமியாரை பார்த்து கேட்குறாங்க, சாமி அவங்க எதுவுமே சொல்லலையே, நீங்கள் எப்படி அடுத்து சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த சாமியார் சொல்கிறாங்க, அவருக்கு புரியும், நீ சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த அசோக்குக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு மைண்ட் செட் ஒன்று வருது. என்ன மைண்ட் செட் அப்படின்னா நம்ம இவர்கிட்ட இருக்கும்போது மட்டும் அந்த இல்யூஷன் அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக வேலை ஆகலை அப்படின்றது அவருக்கு புரிய வருது. அதோட அந்த அசோக்கும் வந்து அவருக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா அங்கே இருந்த காடே மிக கொடூரமான தீ விபத்துக்கு உள்ளாகுது. இவங்க எல்லாரும் அந்த காட்டை விட்டு தப்பிக்கிறதுக்காக இவங்க 3 பேருமே வந்து ஓடுறாங்க. அப்போது அந்த அசோக்குக்கு வந்து ஒரு ஞாபகம் வருது, சாமியாருக்கு என்னாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பட் அந்த இடத்துல சாமியார் இல்லை. பெரிய அதிர்ச்சிக்கு வந்து அவங்க 3 பேருமே உள்ளாகிறாங்க. எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சா போதுண்டா அப்படின்ற மாதிரி அந்த தீ விபத்துலேருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. தப்பிச்சு ஓடி சிட்டிக்குள்ளே வந்துமே வந்து அவங்களுக்கு பெரிய பெரிய ஆபத்துக்களை வருது. திடீர்னு வந்து ஒரு கார் வந்து மோதி பிளாஸ்ட் ஆகுது. எங்கெங்கேயோ வந்து கற்கள்லாம் வந்து அவங்க மேலே திணிக்கப்படுது. திடீர்னு பாம் மாதிரி பிளாஸ்ட்டுகள் வெடிக்குது. இந்த மாதிரி ஆச்சரியத்துக்கு உட்பட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களும் வந்து அது எல்லாத்தையும் மீறி அவங்களுடைய ஊருக்கு வந்து இந்த ஃப்ளாட்டுக்கும் வந்துடுறாங்க. இந்த ஃப்ளாட்டுக்கு வந்து கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே அந்த சாமியார் இருக்காரு. அந்த காட்டுக்குள்ளே பார்த்த அந்த சாமியார் இப்போது அசோக் பெங்களூரில் வாங்கியிருந்த ஃப்ளாட்டுக்குள்ளே தியானம் பண்ணி உட்காந்துருக்காரு. 3 பேருக்குமே ஆச்சரியம் ஆகிப்போச்சு. எப்படி அங்கே மறைஞ்சு போன சாமியார் இங்கே வந்து இருப்பாங்க அப்படின்ன உடனே 3 பேருக்கும் அந்த சாமியார் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை ஒன்று வந்துருச்சு. இப்போது சாமியார் சொல்கிறாங்க, உன்னுடைய சந்தேகத்தை என்கிட்ட கேட்கலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சாமியார் வந்து அந்த அசோக்ன்றவனை பார்த்து கேட்குறாரு. அப்போ அந்த அசோக்ன்றவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு எதுவும் பேய் பிடிச்சிருக்கா இல்லை நான் எதுவும் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்றத அந்த சாமியார்கிட்ட ஒரு கொஸ்டினாக வந்து முன்வைக்கிறாரு. அப்போது அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உனக்கு பேயும் பிடிக்கலை, நீ மன ரீதியாகவும் பாதிக்கப்படலை, நீ உன்னுடைய நேரத்தினால தான் நீ பாதிக்கப்படுற அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவலை வந்து அந்த அசோக்கிட்ட இந்த சாமியார் வந்து முன்வைக்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. இவனு கேட்குறான், நேரத்தால் எனக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உன்னுடைய நேரம் தான் உனக்கு மிகப்பெரிய எதிரியாகவே இருக்கும். உன்னால் ஒரு நேரப்படி எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. அந்த நேரம் நினச்சா மட்டும்தான் அந்த விஷயத்த உன்னால் செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமான விஷயத்த சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஏன் எனக்கு மட்டும் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் இந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி சாமியார் சொல்கிறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து ஒரு பெரிய சயின்டிஸ்டாக ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அதுக்காக வந்து அவள் ஒரு புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிக்கிறா. அந்த கண்டுபிடிப்பை வந்து பல சயின்டிஸ்ட்டை காட்டுறதுக்காக அவள் போகிறா. அங்கே வந்து பணம் கேட்குறாங்க, தவறான விஷயங்கள்ல அவள்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அதனால வந்து அவள் ரூமுக்குள்ளே உட்காந்து ரொம்ப அழுகிறா. அதுக்கப்புறம் எவ்வளவோ முயற்சி பண்ணி
ஒரு சயின்டிஸ்ட்டை போய் அவளுடைய கண்டுபிடிப்பை காட்டுறா. அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த சயின்டிஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்துருமா, இதை வந்து நம்ம ப்ரெஸ் மீட்டில் காட்டினா மட்டும்தான் நீ சயின்டிஸ்ட்ன்றதை இந்த உலகமே நம்பும் அப்படின்றத அந்த சயின்டிஸ்ட் வந்து இந்த பொண்ணை பார்த்து சொல்லிடுறாரு. ஸோ இவளுக்கு ரொம்ப பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு. 10 மணிக்கு ப்ரெஸ் மீட், அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு ப்ரெஸ் மீட். ஆனால் இவன் காலையில் 7 மணிக்கெலாம் ரெடியாகி கிளம்பிடுறா. ஸோ கிளம்பி வேகமாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா நாய் குறுக்க வந்துடுது. அப்போது மணி 7:25, 7:25க்கு அந்த நாய் என்ன ஆகுதுன்னா குறுக்க வந்துடுது. கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து அவளுக்கு வந்து கையில் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுது. ஸோ அதையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய கனவை நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக திரும்பி வண்டி எடுத்து ஃபாஸ்ட்டாக போகிறா. ஸோ அப்போ போய்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டிராஃபிக் போலீஸ்மேன்ஸ் வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேக் டைவர்சன், இந்த இடத்துல வந்து வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வேறு வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டைமை பார்க்குறா. அப்போது மணி 7:45. ஸோ இவளுக்கு வந்து ரொம்பவுமே வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு வேறு வழியிலையும் போகிறா. அங்கேயும் வந்து டேக் டைவர்ஷன் சொல்கிறாங்க. இன்னொரு வழியில் போகிறா. அங்கே வந்து பெரிய டிராஃபிக்காக இருக்குது. இந்த மாதிரி வந்து அவளுக்கு எந்த வழியில் போனாலுமே பல தடங்கல்கள் வந்து கடைசியில் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கே நாய் தடிக்க விட்டு கீழே வந்தாலும் அங்கேயே வந்து நின்றுடுறா. அவள் குழப்பமாகி போச்சு. நம்ம எங்கே போனாலுமே தடங்கல்களாக வந்துடுதே, நம்ம சுற்றி முற்றி எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே வந்து நிற்கிறோமே அப்படின்ற மாதிரி அவளுக்கு மிகப்பெரிய குழப்பங்கள் வந்துடுது. ஸோ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கு மேலே நம்ம போனோம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, நம்ம பஸ்ஸை பிடிச்சி போயிடுவோம் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறுறா. அப்போ மணி என்ன அப்படின்னா 8:25, 8:25க்கு அவள் பஸ்ஸிலேருந்து ஏறுறா. ஸோ அந்த பஸ்ஸிலேருந்து ஏறி போய்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக போய் அதோடைய ஆஃபீஸில் வந்து அவள் ரீச் ஆகிட்டா. எங்கே போகணுமோ, எங்கே ப்ரெஸ் மீட் நடக்குதோ அந்த இடத்துக்கு போய் அவள் ரீச் ஆகிட்டா. இறங்கி என்ட்ரன்ஸ்லேருந்து போகிறா. போயிட்டு இருக்கும்போது மணியை பார்க்குறா. மணி என்னென்னா 9 மணி. 10 மணிக்கு ப்ரெஸ் மீட், இன்னும் 1 ஹவர் டைம் இருக்குது, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த லிஃப்ட்டு, அந்த என்ட்ரன்ஸில் ஒரு லிஃப்ட் இருக்குது. அந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. லிஃப்ட்டும் திறக்குது. இவன் வந்து சரி 11 ஆளாக நம்ம போய் ஏறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடி வாட்ச்மேன் வந்து இங்கே வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. இவன் ஓடி போய் என்னென்னா அப்படின்னு கேட்கும்போது, நீ உள்ளே வரும்போது நீ சைன் பண்ணிவிட்டு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அப்போ டைமை பார்க்குறா 9:15. சரி உடனே வந்து அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, டைம் சைன் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக போய் அந்த லிஃப்ட் வரக்க நிற்கிறா. ஆனால் யாருமே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து யாருமே கிளிக் பண்ணல. 2nd ஃப்ளோர் 3rd ஃப்ளோர் அப்படின்ற மாதிரி கிளிக் பண்ணி அந்த லிஃப்ட் போயிட்டுருக்கே தவிர கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரவே இல்லை. இவனும் ரொம்ப நேரமாக நிற்கிறான். அப்போது மணி என்ன அப்படின்னா 9:40. ஸோ ஒரு வழியாக 9:40க்கு லிஃப்ட்டு திறக்குது. லிஃப்ட்டு திறந்தவொன்னே அவளுக்கு இன்னொரு அதிர்ச்சி ஒன்று இருந்திருக்கு. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, அவளுடைய ஸ்கூல்மேட் ஒரு ஃப்ரெண்டு வந்து அவளை அப்போ தான் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறா. பார்த்தோன்னா வா டீ குடிப்போம் அது இதுன்னு சொல்கிறா. அவள் எவ்வளவோ சொல்லியுமே அவள் கேட்கல. இந்த பொண்ணு வந்து மன ரீதியாக ரொம்ப சாஃப்டான பொண்ணு, யாரையுமே வந்து எடுத்துரிஞ்சு பேசாது. ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டோன்னே, அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு கூப்பிட்டோன்னா அவருக்கு வெளி இல்லாமல் அவசர அவசரமாக டீயை குடிக்கிறா. அப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 9:50. ஸோ அவள் ஃப்ரெண்டுகிட்ட சீக்கிரமாக நான் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டு 10 நிமிஷத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டை அவள் போய் மீட் பண்ணணும். அந்த ப்ரெஸ் மீட்டை மீட் பண்ணால் மட்டும்தான் அவளுடைய கனவுகள் வந்து நிஜமாகும். அந்த கனவுகளை துரத்தி ஓடுறதுக்காண்டி அவள் ஓடுறா, நேரத்தையும் பார்த்துக்கிட்டு ஓடுறா. அந்த டைமில் அவளுக்கு நேரம் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரியாகவே இருக்குது. ஸோ கண்டிப்பாக போகணும்னு சொல்லிட்டு போய் லிஃப்ட்டில் போய் நிற்கிறா. அந்த லிஃப்ட்டு வர்ற மாதிரியே தெரில. அதாவது என்ன பண்ணுறா அப்படின்னா, ஸ்டெப்ஸில் ஏறிடுறா. படிக்கட்டின் மூலம், மாடி படிக்கட்டின் மூலம் ஏற ஆரம்பிச்சிடறா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறிக்கிட்டு இருக்கா. அங்கே வந்து ப்ரெஸ் மீட்டுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவனும் ஏறிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிற சயின்டிஸ்ட்டும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவனும் ஏறிக்கிட்டு இருக்கா. ஏறிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, டக்குன்னு கால் ஸ்லிப் ஆகி தலை போய் ஸ்டெப்ஸில் அந்த மாடியில் போய், அந்த மாடி படியில் போய் அவளுடைய தலை ஸ்ட்ரைட்டாக போய் அடிச்சிருது. மாடி படியில் போய் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த தலை அடித்த உடனே அவள் அந்த இடத்துலையே உயிரை விட்டுடுறா. அந்த இடத்துல உயிரை விட்ட உடனே அவளுக்கு வேறு யாருமே கிடையாது. அவளுக்கு சொந்தம் பந்தம் சொல்லிக்க போக அவளுக்கு யாருமே கிடையாது. ஒரு அனாதை ஆசிரமத்தில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான் அவள். ஸோ அவளுடைய இறப்பு வந்து வேறு யாருக்குமே தெரியல. ஒரே ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு துண்டு சீட்டாகவே போட்டு மறைச்சதுனால அந்த ஃப்ளாட்டை சுற்றி, அவள் தங்கியிருந்த ஃப்ளாட்டை சுற்றி மேக்ஸிமம் யாருக்குமே அந்த அவள் இறந்தது வந்து தெரியலை. ஒரு இடத்துக்கு போனால் ஆனால் அவள் திரும்பி வரலை அப்படின்றது மட்டும்தான் அவள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கே தவிர அவள் இறந்தது வந்து யாருக்குமே தெரியல.
ஸோ அந்த ஆத்மா என்ன ஆகுது அப்படின்னா அந்த நேரத்து மேலே வந்து ரொம்ப கோபமாகுது. அந்த நேரம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாப்பா என்னை விட்டுட்டு போடணும், எனக்காக அந்த நேரம் வந்து கொஞ்ச நேரம் மெதுவாக போயிருக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி அந்த நேரத்து மேலே வந்து மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று வருது. ஸோ அதோடு தான் அவளுக்கு அந்த ஆத்மாவுக்கு போக இடம் இல்லாமல் கடைசியாக அவள் எங்கே தங்கியிருந்த ஃப்ளாட்லேயே போய் அந்த ஆத்மா குடியேறிடுச்சு. அந்த ஃப்ளாட்டில் அவளை தவிர வேறு யாரும் இல்லாதனால அந்த ஃப்ளாட்டுக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்றத சுற்றி இருக்கிற யாருக்குமே தெரியல. இதை எல்லாத்தையுமே வந்து சாமியாரானவர் அந்த அசோக்குன்ற பையன்கிட்ட சொல்கிறாரு. அவனுக்கு மிகப்பெரிய ஷாக் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் அந்த சாமியாரும் அந்த அசோக் அப்புறம் அந்த 2 பொண்ணுங்க எல்லாருமே வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து பார்ட் 3ல் வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம லைக் ஒன் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.